உயிர் மீட்சி, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தயவு செய்து கீழ்ப்படிய வேண்டும். நம்மகிட்ட கீழ்ப்படிதல் தான் இல்லையே. ஆமென். வேத புஸ்தகத்தை கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. என்ன அப்படின்னா, சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 56வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய தேச வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்கள் இடருக்கும் தப்பியாதிருப்பீரோ. ஆமென். அல்லேலூயா. நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும், ஜீவனுள்ள தேசத்திற்கு போவதற்கு என் காலை என்ன பண்ணும்? இடர்களுக்கு தப்புவிப்பீரோ? அது நீர் செஞ்சாதான் என் வாழ்க்கை அங்கே போகும். நான் போகணும்ல, ஆசை இருக்கா? இல்லை நரகத்தில் தான் இருக்கணும், இல்லை பாதாளத்தில் தான் நான் படுக்க போடணும், இல்லை நான் பிசாசோட தான் தூங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படியாக போகட்டும். நான் தப்பித்துக் கொள்ளணும் என்று நினைத்தால் மோசேக்கு நடந்தது போல் எனக்கு நடக்கக்கூடாது, ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது போல் எனக்கு நடக்கக்கூடாது, காயினுக்கு நடந்தது போல் நடக்கக்கூடாது என்று நீங்கள் நினைப்பது உண்மையானால் கால்கள் இடராதபடி உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதான் வேதத்தின் ஆழம். ஆனா இன்னைக்கு தேவ ஜனத்தை வித்தியாசமா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க எப்படி நடத்துறாங்க அப்படின்னா, பாவத்தை பற்றியெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. நீ பாவம் செஞ்சிருக்கிற, இந்த பாவம் ஒன்றை பாதாளத்தில் படுக்க போட வைக்கும், இந்த பாவம் ஒன்றை பிசாசனுடைய சந்ததியாக மாற்றும் அப்படின்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை, இன்னைக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஒரு ஐயா வச்சிருக்கிறாரு, சிரிப்பின் ஊழியம். தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? உங்கள் வீட்டு பக்கத்தில் கருங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்லேருந்து சென்னை பட்டணத்தில் ஐயா ஒருத்தர் ஊழியம் செய்கிறார். அவர் என்ன செய்வார்னா, சிரிச்சே இருப்பாராம், ஜனங்களை எல்லாம் சிரிக்க வைப்பாராம். கேட்டா சிரிப்பின் ஊழியமா? யோசிக்கிறீங்களா? அப்புறம் அடுத்த ஒருத்தர் ஊழியம் செய்கிறார். என்ன அப்படின்னா, கர்த்தரின் வருகை ஊழியம். அடுத்து என்ன ஊழியம்? மகிழ்ச்சியின் ஊழியம். அநியாயமா இருக்கு பேரு வைக்கிறது. அடுத்து இயேசு வருகிறார் ஊழியம். யாராவது அவருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துற யாராவது இருக்காங்களா? எனக்கு இதான் வேணும். சிரிக்கிற ஊழியத்தெல்லாம் விடுங்க, அவங்களுக்கெல்லாம் வேதம் அறிவு இல்லாமல் ஏதோ சிரிக்கிறாங்கன்னு விட்டுருங்களேன். நான் ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னேன், அது பெண்டிகாஸ் பாஸ்டர் இல்லவா அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆள் சொல்ற, என்னது அவர் பெந்தகோஸ்தைக்காரரா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சொந்தக்காரன், ஆனா அவன் பிசாசை வச்சுதான் இன்னைக்கு ஊழியம் செய்யறான். ஐயா வேண்டாம் ஐயா, நான் விட்டுடுறேன் அப்படின்னு நான் ஒதுங்கிட்டேன். வேண்டாம், ஏன்னா அவர்கிட்ட ஒரு உதவிக்காக போனேன், ஒரு காரியத்தை அவர்கிட்ட வாங்கணும். அந்த நேரத்தில் அவரு ஊழியக்காரன் இல்லவா, அவுத்து விட்டு கேளுன்னு கேட்க வச்சிருக்காரு. பிரதர் எழுப்பி போலான்னு ஹெல்மெட்டை போட்டு எடுத்தாச்சு, எழுப்பி பார்க்கிறார். இவர் நம்மளை விட்ட மாதிரி இல்லை. அப்ப நான் ஒரு காரியத்தை புரிஞ்சேன். என்ன? ஊழியக்காரங்க யார் என்பதை அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பிச்சார். நல்லா புரிஞ்சுடுங்க, உண்மை சொல்றேன். நான் என் ஜனத்தை அவருடைய சித்தத்தின்படி நடத்தினால், அந்த ஜனம் அவருடைய சித்தத்தின்படி வாழ நினைத்தால் அவர்கள் வாழலாம். அதை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரங்க கற்றுக் கொடுக்கிறது இல்லை. ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், பணம் தருவார், கார் தருவார், பங்களா தருவார், இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர நீ மனம் திரும்பணும், பாவத்தை விடணும், இதை சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஊழியம். அதுதான் இன்னைக்கு சம்பாத்தியத்தை கொடுத்துட்டு இருக்குது. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுது, பரலோகத்தின் தேவன் உன்னிடத்தில் விரும்புகிறது சத்தியத்தை அறிய. நீ நான் என்ன செய்யணும்னா சத்தியத்தை அறியணும். அறிகிற சத்தியத்துக்கு தான் கீழ்ப்படிய முடியும், அறியாத காரியத்தை கீழ்ப்படிய முடியாது. பாவம், நீ செஞ்ச பாவத்தை உனக்கு சொல்லணும். அதான் ஆசாரியனுடைய வேலை. சொல்லுவானா? சொன்ன காணிக்க வராது, சொன்ன தசமபாகம் வராது. அப்ப என்ன பண்றதுக்கு? அதனால சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சொல்லுவேன், ஏன்னா என்னை அழைத்தவர் என் யாசுவா மேசியா. அல்லேலூயா. அவரே சிறுவேலை அடிப்பார்னு தெரிஞ்ச பிறகு சத்தியத்தின்படி சொல்லிட்டு போனாரு. என்ன ஒருத்தரும் சிறுவேல் அடிக்க மாட்டான், ஒன்னையும் ஒருத்தர் சிறுவேல் அடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமென். அப்புறம் சத்தியத்தை உண்மையா சொன்னா என்ன?
அல்லேலூயா. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவாகிய யாசுவா மேசியாவுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்திற்கு நீங்க செவி கொடுத்து வாழணும். அவர் உங்கள்கிட்ட விரும்புகிற காரியம் எல்லாம் வேற ஒன்று. வேத பாரகரும் பரிசேயரும் யாசுவா சொன்ன சத்தத்திற்கு செவி கொடுக்கல. அது என்ன அப்படின்னா, லூக்காவுடைய புஸ்தகம் அப்படிதான் நினைக்கிறேன், அதில் 7வது அதிகாரம் அதில் என்ன வரும் அப்படின்னா, பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளுமோ பரிசேயரும் நியாயஸ்தாத்திரர்களுமே அவனால ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். கேடு உண்டாக, இதான் மேட்ரு. எனக்கு தேவன் சத்தத்தை விளம்ப பண்ணினார், இங்கே இதான் நடக்கும். என்னை கொண்டு தேவன் அவருடைய சத்தத்தை விளம்ப பண்ணினார், ஆனா தனக்கு கேடு உண்டாக இந்த வார்த்தையை உதாசீனப்படுத்திடுவோம், விட்டுருவோம். அப்ப கேடு வரும். இத்தனை வருஷம் என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து மனம் திரும்பு. நீ இன்னைக்கு இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து மனம் திரும்பினா நீ செய்த அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். நாளைய தினம் உன்னுடையதல்ல, இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான். ஏன்னா அவங்க ஞானஸ்நானத்தை விளக்குறாங்க, ஆனா நீயும் அவருடைய சத்தத்தை விளக்கிட்டு இருக்கிற. இவருக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவோம். இதான் நம்ம நினைக்கிறோம். நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, இதுதான் சத்தம், இதுதான் சத்தியம். இந்த சத்தமாகிய சத்தியத்திற்கு நீ செவி கொடுத்தால் அது உனக்கு என்ன செய்யும்? ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் உனக்கு பெருக பண்ணும். அல்லேலூயா. இப்ப யாக்கோபனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களே. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதான் நான் சொன்னேன்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பிசாசு வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வார்த்தைக்கு யார்கிட்டையெல்லாம் பிசாசு இருந்து வார்த்தையை கேட்டுட்டு இருந்தோமோ, இப்ப அந்த பிசாசு கொஞ்சம் வெளியில போகும். ஐயோ, இது எனக்குள்ள வெட்டு வைக்குது, நான் கேட்கிறவன தானே இவனை விட்டேன், கேளுன்னு தானே விட்டேன், அதனால இவனை நான் சபைக்கு அனுப்புனேன். இவன் என்ன செய்ய மாட்டான், வாழ மாட்டான், கேட்பான், இது எனக்கு தெரியும், அதனால தான் நான் இவன் சபைக்கு போறதுக்கு அனுமதிச்சேன். இப்ப இந்த வசனத்தை சொன்னா இவன் சிந்திச்சிருவானே. ஆமென். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் மாறணும். முடியுமா? அல்லேலூயா. என்ன மனசோர்வு, மனசஞ்சலம், ஐயோ கேட்கறதானே நல்லதுன்னு பைபிள் சொல்லுது, அதன்படி வாழவும் சொல்லுதா? ஆமா சொல்லுது. கேட்கறத ஆடு மாடு கூட கேட்கும், தெருவில் போகக்கூடிய நாய் கூட கேட்கும், ஆனா அது அதன்படி வாழுமா? எனக்கு அதான் வேணும். ஒரு நாள் ஒரு சகோதரர் ஒரு பச்சை கிளியை கொண்டு வந்தார். நான் தெரியாதனமா சொன்னேன், இந்த கிளி பேசுண்டா அப்படின்ட்டு. அவன் சொன்ன, இந்த கிளி பேசாது. பச்சை கிளி பேசும்பா அப்படின்னு. இல்லப்பா பேசாது, இந்த கிளி பேசாது, பச்சை கிளியெல்லாம் பேசாது. நான் சொன்னேன் பேசும். அப்ப கூட ஒருத்தர் வந்து சொன்னாரு, கலிஸ்து பச்சை கிளி பேசுன்றது இல்ல, அது பேசாது, அதை பேச வைக்கணும். எப்படி பச்சை கிளி பேசுகிறது அல்ல, அதை பேச வைக்கணும். அது ஒரு கலை. கேட்கிறது என்பது ஒரு கலை, அது செயல்முறைக்கு கொண்டு வருவது என்பது இன்னொரு கலை. இங்க கேட்கிற கலை படித்த மாவீரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த செய்தி வெளியில போனா கேட்கிறவர்கள் இருப்பார்கள், அதன்படி வாழுகிறவர்கள் இருக்கிறீர்களா? அதுக்கு நீங்க பக்குவப்படணும். கிளியை பிடிச்சு கிளிக வாயில வசம்பு தடவி கொடுத்து அதுக்கு பிறகு கிளியிட்ட என் பேரு, இந்த பேரு சொல்லு சொல்லு சொல்லுன்னா அதுக்கு எங்க நினைக்கும். அதுக்கு பிறகு என்னைக்கோ ஒரு நாள் உன் பேரு, அப்ப இருக்கு சந்தோஷம் பாரு. ஐயோ என்ன சந்தோஷம்! ஒரு கிளி பேசி உனக்கு என்ன லாபம்? இப்ப தேவன் சொல்றாரு, மனம் திரும்பி என் பிள்ளையா வாழ்றான்னு. அதையே வாழ மாட்டேங்கிறல்ல, வாழ்றியா? இல்ல, நீ வாழ்த்து பாரு, அவருக்கு பரலோக ராஜ்யம் எப்படி சந்தோஷப்படும்.
வேதம் சொல்லுது ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷமா. ஆனா உனக்கு நினைப்பு என்ன தெரியுமா? நீ பாவி இல்லை, நீ பரிசுத்தவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதனால தான் மனம் திரும்ப மாட்டேங்கிற. என்ன பண்றது? பிரைஸ் யேசுவா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டுகளை யாவையும் சொல்லி ஆமென் வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. உனக்கு வரக்கூடிய ஆபத்து உன்மேல் கடந்து வராமல் இருக்க யாசோவா உன்னைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புதிருக்குள்ளேருந்து வெளியில் வந்துடலாம். நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும். யாசோவா 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். நல்லா கேளுங்க, என்ன சொல்றாரு? அவரை அறிந்திருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்க, நான் மட்டும் தான் யாசுவா சொல்றேன். எனக்கு என்ன கிருபை தெரியுமா, என்ன வல்லமை தெரியுமா, அப்பா தப்பிடுவேனா. உண்மையான கடவுளுடைய பேர் எனக்கு கிடைச்சிச்சு. கிடைச்ச என்ன பிரயோஜனம்? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாத, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாது பொய்யனாயிருக்கிறான். கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. பொய்யனாயிருக்கிறவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்புறம் இன்னும் நீ நான் பைபிளை படிச்சுக்கிறேன், வேதம் எனக்கு நல்லா தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது. வேதத்தின் ஆழம் தெரியாது. ஏன்னா சத்தியம் இல்லை, சத்தியத்தின்படி வாழல, பொய்யனா இருக்கிற. பொய் உன்னை ஆண்டு கொள்ளுகிறது. பிசாசு உன்னை ஆண்டு கொள்கிறது. பிசாசுடைய கிரியைகள் ஒரு இடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தருகிறார். இன்றைய ரட்சணிய நாள். இந்த நாள்ல மனம் திரும்ப முடியுமா? இல்ல, உன் வாழ்க்கை சூனியம். நீ வேணும்னா கலெக்டருக்கு அம்மாவா, கலெக்டருக்கு அப்பாவா இருக்கலாம். என் தேவன் நினைச்சா நீ அனாதை ஆயிருவ. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. எங்க அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த முடிவு மாறாது. அல்லேலூயா. நான் சொல்றது உன் காதுல விழுந்திருக்குது. நியாய தீர்ப்பு உன்னை தேடி வருது. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டு உன்னை விட்டு எடுபட்டு நீ அனாதையாய், கைவிடப்பட்டு, கைவிடப்பட்டவனாய், கைவிடப்பட்டவளாய், தெருத்தறிவாய், காயினை போல அலந்து திரிய வேண்டிய ஒரு நாள் வருவதற்கு முன்பாக இன்றே மனம் திரும்பு. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம்.